ஹலோ கைஸ், பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஆனியன், ஒரு பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினது ஒரு 1.5 தக்காளி போல் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 6 to 7 முந்திரி ஆட் பண்ணி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி அதை நல்லா வதங்கினதும் இறக்கி ஆற விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீரை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அகெயின் ஒரு கடாயில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி அதில் சால்ட்டு அப்புறம் சில்லி பவுடரை சேர்த்து பன்னீரை அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனது இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, உங்களுக்கு நல்ல கலர் வேணும்னா மசாலா ஆட் பண்ணும்போதே காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அகெயின் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி லைட்டாக கொதிக்க விட்டு இறக்கினா அல்டிமேட்டான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.